எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குரிய வேத வசனத்தையும் அதற்கான கதையும் பார்ப்போமா? Shall we see today's story and the related Bible verse? Seeing a small baby, we think that see how beautifully the baby is created, because it is created in God's image, and we are also special creations. We think that we are worthless sometimes, but it is not true. We are all special creation in God's hand. ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், எவ்வளவு அழகாக நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழந்தை என்று. நாமும் தான் கடவுளுடைய படைப்புகள், விசேஷித்த படைப்புகள். அவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளில் நாம் பிரயோஜனமற்றவர்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது, நாம் உதவாதவர்கள் என்று நினைக்கிறோம். அதற்கு காரணம் நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்பதினால். அந்த தேவையில்லாத பேச்சுகளுக்கு நாம் செவியை சாய்க்காமல் இருப்பது நல்லது. We think that we are worthless because we listen to negative words from others. It is better that we don't hear negative words. Let us see what the Bible says. Psalm 139:14 says, I will praise you, for I am fearfully and wonderfully made. சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். Yes, we are fearfully and wonderfully made. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படுகிறோம். மற்றவர்களின் வார்த்தையை நாம் கேட்கக்கூடாது. We should not hear negative words. Once a lioness, when it went for hunting, it found a abandoned fox cub and took it to its cave and took care of it along with its cubs. And one day, while the cubs were playing, they saw an elephant. ஒரு பெண் சிங்கம் அது வேட்டையாட செல்லும் பொழுது ஒரு நரிக்குட்டியை பார்த்து அதையும் தன் குகைக்கு கொண்டு போய் வளர்த்தது. ஒரு நாள் அந்த குட்டிகள் எல்லாம் விளையாடும் பொழுது ஒரு யானையை பார்த்தது. The lion cub said, come on, let's go and hunt the elephant. But the fox cub said, no, it is a big animal. We cannot hunt it because we are all very weak. And the lion cubs believed it and went back. அந்த நரிக்குட்டி சொன்னது, இல்லை இல்லை, அது ஒரு பெரிய மிருகம், நமக்கு அவ்வளவு பலம் இல்லை அதை வேட்டையாடும் அளவிற்கு, அதை நாம் போய்விடுவோம் என்று. அதை நம்பி அந்த சிங்கக்குட்டிகள் திரும்பி சென்றன. இதை அறிந்த தாய் அந்த நரிக்குட்டியை கூப்பிட்டு சொன்னது, உன்னை நான் ஒரு சிங்கக்குட்டியாய் வளர்த்தேன், ஆனால் நீ சிங்கங்களை ஒரு தேவையற்ற வார்த்தைகளை கூறி அவைகளை நீ ஊக்குவிக்காமல், அவைகளை நீ அதனுடைய வேலையை செய்யாமல் தடுக்கிறாய். அதனால் நீ என் குட்டிகளை விட்டு போய்விடு என்று. When the lioness came to know about it, it told to the fox, I brought you up as a lion cub, but you did not learn the activities of a lion. You are discouraging my cubs with unwanted words, so you better leave my children. And the fox left. அந்த நரி போய்விட்டது. இப்படிதான் பலர் தேவையற்ற வார்த்தைகளை கூறி நம்மை காயப்படுத்தி, நம்மை குறை சொல்லி, நம்மளை தோல்வியுற செய்கிறார்கள். Some people, they use discouraging words and they make us failure in life. Let us not listen to negative words. Let us always be successful people. நாம் தேவையற்ற வார்த்தைகளை கேட்காமல் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.